ஷீகு கவலையுடன் இருந்தான். அவனுடைய தாய் மிகவும் நோய்வாய்ப்பட்டிருந்தாள். சிகிச்சைக்கோ சாப்பிடுவதற்கோ அவனிடம் பணமில்லை. திரும்பவும் சித்தப்பா கிட்ட போய் உதவி கேட்கலாம் என எண்ணியவாறே தனது சித்தப்பா வீட்டுக்கு புறப்பட்டான். அவரது வீட்டில், நீ திரும்ப வந்துட்டியா? நான் என்ன பணமரமா வச்சிருக்கேன்? ஓடிப்போ இங்கிருந்து, விரட்டியடித்தார் சித்தப்பா. பாவம் ஷீகு கவலையுடன் சாலையோர மரத்தடியில் அமர்ந்து அழுது கொண்டே தூங்கிவிட்டான். திடீரென்று பெரியவர் ஒருவர் அவன் அருகே வந்து நின்று, மகனே, நீ இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். எங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை ஐயா. மருந்து செலவுக்கு கூட கையில் காசில்லை. சீக்கிரம் வைத்தியர்கிட்ட காண்பிக்கவில்லை என்றால் அம்மா செத்து போயிடுவாங்களேன்னு பயமா இருக்கு என்றபடியே அழ ஆரம்பித்தான். அழாதேப்பா, நான் உனக்கு உதவி செய்கிறேன். இந்தா, இது ஒரு அதிசய செருப்பு. இதை காலில் அணிந்து கொண்டு குதித்தால் இதிலிருந்து ஒரு தங்க காசு வரும். எத்தனை முறை குதித்தாலும் ஒவ்வொரு முறையும் ஒரு தங்க காசு வரும். நீ ஒரு தடவைக்கு ஒரு முறை மட்டுமே குதித்து ஒரு காசு மட்டுமே எடு. ஏனென்றால் நீ எப்பொழுது குதித்தாலும் உன் உயரம் சிறிதளவு குறையும். சிறிது நேரத்துக்கு பிறகு உன் பழைய உயரத்துக்கு வந்து விடுவாய். ஒரே தடவையில் நிறைய தங்க காசு வேண்டும் என்று அதிக ஆசைப்பட்டு பல முறை குதித்து விடாதே. அப்பொழுது நீ எறும்பு அளவுக்கு சிறியதாக போய்விடுவாய் என்று சொல்லிவிட்டு அந்த பெரியவர் மறைந்து விட்டார். திடுக்கிட்டு எழுந்த சீகு, நான் என்ன கனவு கண்டேனா? ஆனால் செருப்புகள் இருக்கே, வீட்டுக்கு போய் சோதித்து பார்க்கலாம் என்று மனதுக்குள் எண்ணியபடி அந்த செருப்புகளை எடுத்துக்கொண்டு தனது வீட்டுக்கு ஓடினான். வீட்டுக்கு சென்றதும் செருப்புகளில் கால்களை நுழைத்து கொண்டு குதித்து பார்த்தான். உடனே கீழே ஒரு தங்க காசு கிடப்பதைக் கண்டு, அட, தங்க காசு என்று ஷீகு வியந்து போனான். ஐயா, ஒரு தங்க காசு கிடைத்துவிட்டது. நான் இப்பொழுது எனது அம்மாவுக்காக மருந்து, சாப்பாடு எல்லாமே வாங்க முடியும் என்று சந்தோஷப்பட்டு கொண்டான். இப்படியே நாட்கள் சென்றன. ஷீகு மிக விரைவில் வசதியானவனாக மாறிவிட்டான். ஆனால் ஒரு தடவைக்கு ஒரு தங்க காசு மட்டுமே எடுப்பதில் மிகவும் கவனமாக இருந்தான். அளவுக்கு மீறி அவன் ஆசைப்படவில்லை. பெரியவர் சொன்னதை தட்டாமல் கடைபிடித்தான். ஷீகு மகிழ்ச்சியாகவும் வசதியாகவும் இருப்பது அவனுடைய சித்தப்பாவுக்கு தெரிய வந்தது. இது அவருக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. என்னவோ ரகசியம் இருக்கிறது, அது என்னவென்று கண்டுபிடித்தே ஆக வேண்டும் என்று எண்ணியவர் வேகமாக ஷீகுவின் வீட்டுக்கு வந்தார். என்ன கண்ணா, எப்படி இருக்கீங்க எல்லோரும் என்று அன்பொழுக விசாரித்தார். வாங்க சித்தப்பா, வாங்க என்று கலங்கமில்லாமல் வரவேற்றான் ஷீகு. ஷீகுவும் அவனுடைய தாயாரும் சித்தப்பாவை நன்கு உபசரித்தனர். ஆஹா, எத்தனை வகையான உணவுகள்! கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது புதையல் கிடைத்திருக்கும் என்று நினைக்கிறேன். என்கிட்ட சொல் ஷீகு, நான் யாரிடமும் சொல்ல மாட்டேன் என்றார் சித்தப்பா. புதையல் இல்லை சித்தப்பா, ஒரு ஜோடி செருப்பு என்றபடியே ஓடிப்போய் அந்த அதிசய செருப்பை எடுத்து கொண்டு வந்து சித்தப்பாவிடம் காட்டினான் ஷீகு. இதுவா? சாதாரண செருப்பு தானே இது. எப்படி உன்னை பணக்காரனாக மாற்றியது? என்னை ஏமாற்ற பார்க்கிறாயா? உண்மையை சொல்லு என்றார் சித்தப்பா. உண்மைதான் சித்தப்பா, இதை காலில் மாட்டிக்கிட்டு குதித்தால் ஒரு தங்க காசு வரும். இது அதிசய செருப்பு சித்தப்பா. சரி சரி, இந்த அதிசய செருப்பை ஒரே ஒரு நாளைக்கு எனக்கு கொடு. இல்லை சித்தப்பா, இதை நான் உங்ககிட்ட கொடுக்க முடியாது. நான் சொல்வதை கேளுங்கள். ஆனால் ஷீகுவின் சித்தப்பா எதையும் கேட்கும் மனநிலையில் இல்லை. அவனிடமிருந்து அந்த செருப்பை பறித்து கொண்டு, கொடு, ஒரே ஒரு நாள் தானே, நாளைக்கு திருப்பி கொடுத்து விடுகிறேன். நீ முன்பு வாங்கிய கடனை கூட நான் கேட்க மாட்டேன். நீ திரும்பி தர வேண்டாம் என்றார் சித்தப்பா. சித்தப்பா, கொஞ்சம் நான் சொல்வதை கேளுங்க. அவன் முடிப்பதற்குள் பேராசை பிடித்த அந்த மனிதர் தனது வீட்டுக்குள் அந்த செருப்புகளுடன் கிளம்பி போய்விட்டார். தனது வீட்டுக்கு சென்றதும் ஒரு பெரிய துணியை விரித்து வைத்து கொண்டு செருப்பை காலில் மாட்டிக்கொண்டார். உண்மையிலேயே அதிசய செருப்புதானான்னு பார்த்துடலாம் என்றவாறே ஒரு குதி குதித்தார். அட, நம்பவே முடியவில்லையே, தங்க காசு! மீண்டும் குதித்தார். மீண்டும் தங்க காசு. உண்மையிலேயே தங்க காசுதான், அசல் தங்கம். மகிழ்ச்சியில் ஒன்றும் பிடிபடவில்லை அவருக்கு. மீண்டும் மீண்டும் குதித்தார். அவர் விரித்த துணியில் தங்க காசுகள் குவிந்து கொண்டே இருந்தன. ஹை ஹையா, நான் தான் ஜப்பானிலே மிகவும் பெரிய பணக்காரன். குதித்து குதித்து காலெல்லாம் வலியெடுக்கிறது. சிறிது நேரம் ஓய்வெடுத்துவிட்டு மீண்டும் குதிக்க ஆரம்பிக்கலாம் என்று எண்ணியபடியே அந்த துணி விரிப்பில் அமர்ந்தார். அட,
ஏன் இந்த காசு இவ்வளவு பெருசா தெரியுது? இந்த குவியல் ஒரு மலை போல இருக்கின்றதே என்று ஆச்சரியப்பட்டவர் திரும்பி பார்த்தார். அட, இந்த மரம் வானத்தை தொடுதே! இறைவா, இதெல்லாம் என்ன? இங்கே என் வீட்டில்தானே இருக்கிறேன், ஆனால் பெரிய மைதானத்தில் இருப்பது போல் தெரிகிறதே என்று பயத்தில் புலம்ப ஆரம்பித்தார். அப்பொழுது அவரை தொடர்ந்து வந்த ஷீகு அங்கே வந்து சேர்ந்தான். சித்தப்பாவை வீடெங்கும் தேடினான். எங்கும் அவரை காணவில்லை. அப்பொழுது தங்க காசு குவியல் மீது அவனது பார்வை பட்டது. எவ்வளவு பெரிய தங்க காசு குவியல்! ஆனா சித்தப்பா எங்க போய்விட்டார்? சித்தப்பா, சித்தப்பா என்று கூவ ஆரம்பித்தான். திடீரென்று அதிசய செருப்பை கொடுத்த பெரியவர் சொன்னது ஷீகுவிற்கு நினைவுக்கு வந்தது. அந்த காசு குவியலை கூர்ந்து கவனித்தான். சித்தப்பாவை கவனித்தும் விட்டான். சித்தப்பா கொசு அளவுக்கு சுருங்கி போய்விட்டாரே! இவ்வளவு காசு எடுத்திருக்கிறாரே, செருப்பு மேல சின்ன பூச்சி மாதிரி சித்தப்பா உட்கார்ந்திருக்கிறாரே என்று வியந்து போனவன், சித்தப்பா நீங்களா? பேராசையால இப்படி ஆயிடுச்சே என்று கலங்கினான். அவனது சித்தப்பா அலறினார். மகனே, என்னை காப்பாத்து, ஏதாவது செய். ஆனால் அவரது அலறல் சத்தம் ஷீகுவின் காதில் விழவே இல்லை. சித்தப்பா, நீங்க உங்க உண்மையான உருவத்துக்கு சீக்கிரம் திரும்பி விடுவீர்கள். ஆனால் இப்பொழுது என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று கூறியபடியே அங்கிருந்த தங்க காசுகளை ஒரு மூட்டையாக கட்டிக்கொண்டு தனது வீட்டுக்கு கிளம்பினான். அதன் பிறகு அதை வைத்துக்கொண்டு தாங்களும் நன்றாக வாழ்ந்து பிறருக்கும் உதவி செய்து வாழ்ந்தனர் ஷீகுவும் அவனது தாயாரும். நன்றி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.